மகன் மருமவா புருஷன் எல்லாரும் என்னைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாவோ, கூப்பிடத்தான் செஞ்சாவோ. நான் போக மாட்டேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் ஓட வேண்டும் வெளிநாட்டில், அயராது பாடுபடு வயக்காட்டில். நல்ல வரட்டி ரெடி ஆயிட்டு, இதை கொண்டு போய் வித்துறணும். பாட்டி 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 வேலை வேண்டும் பாட்டி. இப்படிதான் அன்னைக்கு இந்த உமா வந்து வியாழை வேணும்னு கேட்டு என் மாடை வித்து கொடுக்க சொல்லுதா. வியாழையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பாட்டி உங்களுக்கு காது நல்லா கேக்குதா, கண்ணு நல்லா தெரியுதா? அதெல்லாம் தெரியும்டி. மருந்து அப்பப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கணும். எல்லாரும் போயிட்டாவில் என்னை விட்டுட்டு என் புருஷன் என் பிள்ளை என் மருமவா. அப்புறம் டெய்லி கரெக்டாக மருந்து ஊற்றிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நம்மளை நம்ம தானே கவனிச்சுக்கிடணும். நான் ஒரு பக்கம் பேசுவேன், பால் ஊற்ற போன வீட்டில் அவங்க ஒரு பக்கம் பேசுதாவோ. சரையாயிட்டுப்பா. வேலை வேண்டும் பாட்டி, என்னை சேர்த்துக்கோ பாட்டி. இங்கே இரு, நான் சொன்ன வேலையெல்லாம் செய்யணும். சம்பளம் நான் கொடுக்கறது தான் வாங்கணும். மாத சம்பளம் தின சம்பளம்லாம் அளவு கிடையாது. இன்றைக்கி திடீர்னு 50 ரூபா கொடுப்பேன், நாளைக்கு 100 ரூபா கொடுப்பேன், அடுத்த நாள் 10 ரூபா கொடுப்பேன். அது நீ வேலை பார்க்குறத பொறுத்து தான். சரி சரி பாட்டி, வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் செய்கிறேன். சமையல் கூட செய்வேன், துணி துவைச்சி உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் சமையல், துவைப்பது, கூட்டுவது, பெருக்குவது, கழிப்புவது எல்லாமே நானே. வேலை கொடு பாட்டி. உன் பக்கத்தில் ஒரு 100 சாணி வரட்டி இருக்குட்டி. ஒன்று 10 ரூபான்னு சொல்லி தருவா வித்துட்டு வா. எல்லாவளும் வாங்குவாளுவோம். ஏன் தெரியுமா? கொசு கடிக்கி புகை மூட்டம் போடுறதுக்கு ஒன்னொன்னையும் எரிச்சு விடுவாளுவோம். இது வந்து உனக்கு புகையும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. கண்ட கண்ட கொசு பற்றி அதை எதையும் வச்சுக்கிட்டு நோய் இழுக்கிறதுக்கு இது நல்லது. கொண்டு போய் வித்துட்டு வா, ஓடு. கையெல்லாம் நாருமே பாட்டி. இது கோமாதா கேக், நாராது போ. என்ன சொல்லி விற்கணும் பாட்டி? சாணி சாணி, ஒரு சாணி 10 ரூபா. சாணி 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 சாணி, ஒரு சாணி 10 ரூபா சாணி. போட்டும் போட்டும் போட்டும். மொழியே சரியில்லை, சாணியை கொண்டுட்டு ஓடிடுவாளோ. உள்ளூர்காரி அப்படி செய்ய மாட்டா. சாணி சாணி சாணி. ஏட்டி யோகா டீச்சரு, என்னடி சாணி விற்க? கிழவா, உன் பொண்டாட்டி என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டா, என்ன சாணி எல்லாம் வச்சுட்டா. அந்த கிழவிய நான் சும்மா விடவே மாட்டேன். கேட்டி மெண்டல், அவ தான் உனக்கு மாதம் 30,000 சம்பளம் கொடுத்தாலட்டி. நீ அப்படி நடு வீட்டுக்குள்ளே வெடியை போட்ட. வெடி போட்டதுக்கெல்லாம் வேலையை விட்டு தூக்குவியா? உன்னையும் பொண்டாட்டியும் கொள்ளுவேன். யாரு பனிமலரா சாணி கொடுத்தா? அவளை சீக்கிரத்தில் நம்ப மாட்டாள. பரவாயில்ல, நம்பி கொடுத்துருக்கா. உன் சாவும் உன் பொண்டாட்டி சாவும் என் கையில. மறுபடியும் மெண்டல் கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாங்கிக்கோ. என் சாணியெல்லாம் தண்ணியில விழுந்துட்டு பொண்ணை கொல்லாம விட மாட்டேன். கொல்லுவாளாமே, கொல்லுவா. தண்ணியில விழுந்த சாணியை யாரு வாங்குவா? கிளவி என்னைய ஏசுவா. சார் சொன்ன முக்கியமான ஃபைலை முடிச்சுட்டேன். முதல்ல லாக்கரில் வைக்க சொன்னார், இப்போ கையில் கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. எப்படியோ இந்த ஃபைல் நம்மளை விட்டு ஒளிஞ்சா போதும். இதால் அன்றைக்கி எனக்கு தூக்கமே இல்லை. சுந்தரி மேடம் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. முதல்ல போய் இவர்கிட்ட கொடுத்துட்டு வருவோம். என்ன பாபு, ஃபைல் எடுத்து எங்க போறீங்க? ஊரை விட்டு போறல அதான் மேடம். போகக்கூடிய ஆள் தானே, நம்ப முடியாது. திமிரு எடுத்த அலைதியா? இன்னைக்கு உனக்கு ஒரு சரியான ஆப்பு வச்சிருக்கேன். வா வா. அப்பதே எம்டி கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேட்போம். நமக்கு முந்தில இவன் ஓடதான். என்னைக்கு இந்த சுந்தரி வந்தாலோ அதுலேருந்து இந்த ஆஃபீஸில் என் மவுசே போயிட்டு. சை சுந்தரி, இன்னைக்கு பெங்களூர் பிரான்ச்ல இருந்து வீடியோ கால் பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை அட்டன் பண்ணிருங்க. சரி சார். அப்புறம் பர்ச்சேஸ் மேனேஜர் 1 வாரம் லீவு, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷனா. அதில் பர்ச்சேஸை நீங்களே பார்த்துக்கிடுங்க, சரியா? சரி சார். நாளைக்கு ஃபுல்லாவே நான் இருக்க மாட்டேன், ஆஃபீஸ் ஃபுல்லாவே உங்க பொறுப்பு தான். லீவ் எதுவும் போட்டுறாதீங்க, சரியா? சார் நானும் இருக்கேன் சார், என்கிட்ட கொஞ்சம் பொறுப்பு கொடுங்க. ஆஃபீஸ் நல்லா சுத்தமா இருக்கிறாதான் பார்க்கறதா உங்க பொறுப்பு. சார், அந்த முக்கியமான ஃபைல். கொண்டாங்க பாபு. ஃபைலை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் வாட்சை கலெக்டர் தான் என் பிளான். ஓகே, நீங்க போகலாம். சுந்தரி மேடம் ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று மாட்டியிருக்கு. பேசுவோம். சுந்தரி மேடம்ங்க பார்த்தீங்களா, நம்ம எம்டி போட்டிருக்கிற தங்க வாட்சு. என்ன பாபு சார், இது திருடுற பழக்கம். மெண்டல் சுந்தரி மேடம், நான் திருடல, இதில் அதான் திருடி இருக்கா. என்ன வளர்றீங்க? இவ்வளவு நேரம் அவர் கையில போட்டிருந்தாரு, இப்போ நீங்க தானே எடுத்திருக்கீங்க. ஆமாம் மேடம், அது அவருக்கு தெரியாது. அவர் ரூம்லையும் கேமரா கிடையாது. இப்போ இதை நான் கொண்டு போய் லதாவுடைய பேக்கில் போட்டுருவேன். போட்டு அவளை மாட்டி விட போகிறேன். வேண்டாம் பாபு சார், அது தப்பு, வேண்டாம். சுந்தரி மேடம், நீங்கள் எனக்கு பண்ண உதவினால மட்டும்தான் நான் தப்பிச்சிருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் வேலை போய் சீரழிஞ்சு கேவலப்பட்டு நின்றுருப்பேன். பக்கத்து ஆஃபீஸ்க்கு நான் அந்த ஃபைலை வித்துட்டதான் என் பேரை பொய் பள்ளி கூட வந்திருக்கும். புரியாமல் பேசாதுங்க.
பழிக்கு பழி வாங்குறது கரெக்ட் இல்ல பாபு சார். பழி கிடையாது, இது அவளுக்கு ஒரு எச்சரிக்கை. இனிமே நான் இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு இனி அவள் ஒரு நாளும் ஜென்மத்துக்கும் என்கிட்ட வரவே மாட்டா. இது மாதிரி யாருக்கும் அவள் பண்ண மாட்டா. எனக்கு என்னமோ சரியா படல பாபு சார். நான் இப்போ போய் அவள் இடத்துல போய் போட்டு வர போறேன். பாபு சாருக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த பழி வாங்குற புத்தி? வாரண்டி என் கண்ணாடி குட்டி. கத்திரிக்காய் எங்கேயோ போயிருக்கா போல, இந்த நேரம் கொண்டு வச்சிருவோம். கத்தீரிக்காய் குண்டு கத்தீரிக்காய், அதான் ஒரு கத்தீரிக்காய். என் ஃபைலையா களவண்டு வைக்க இன்னைக்கு மாட்டு நடி மங்கூஸ் மண்டச்சி. நல்ல வேலை அனிதா பார்க்கல, அங்கே ஏதோ பிஸியாக இருக்கா, ஓடிடுவோம். எப்படி சார் ரூமுக்கு போய் இதாட்டு பேச்சு கொடுப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க பாபு. ஏதாவது பேச்சு கொடுக்கணுமே. சார் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? சுந்தரி மேடம்கிட்ட எல்லாம் படிச்சிட்டிங்க, எனக்கு எதுவும் ஒர்க் இருக்கா? அவங்க கிட்ட கேட்டுக்கிடுங்களேன், எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை. டைமை பற்றி ஏதாவது பேசுவோம், இப்போ தான் டைம் பார்ப்பாரு. சார் இப்போ தான் சார் நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கு பார்த்தீங்களா? உங்கள் டைம் இப்போ தான் சார் சூப்பராக இருக்குது. ஆமாம், டைம் இப்போ நல்லா இருக்கு. ஓ மை காட், என்னாச்சு சார்? கையில் எதுவும் அடிபட்டிருக்கா? பாபு, என் கையில போட்டிருந்த கோல்டு வாட்சை காணும். அது என் ஒய்ஃப் எனக்கு கிஃப்ட் பண்ணது, ஃபுல்லாவே தங்கத்துல பண்ணது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அப்போது கூட போட்டிருந்தீங்களே சார். ஆபீஸ்க்குள்ள நான் போட்டு தான் வந்தேன், வீட்ல எல்லாம் கழட்டி வைக்கல. கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். இருங்க சார், நான் அடியில குனிஞ்சு பார்க்கேன். பாபு இருக்கா? இருக்கு சார், 4 பேனா கிடக்கு. ஐயோ, வாட்ச் இருக்கான்னு பாருங்க பாபு. சார் வாட்ச் இல்லையே சார். அட கடவுளே, அந்த வாட்சோட மதிப்பு 5 லட்சம் ரூபா. என் ஒய்ஃப் எனக்கு ஒன்னே போடுவா. சார் நான் ஒன்று சொன்னா நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு தெரியல. அது கரெக்டாக உண்மையான எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியலையே சார். ஐயோ, என்னன்னு சொல்லி தொலைங்க பாபு. சார் லதா மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார், ரொம்ப திருடுறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் பேக்கிலோடலாம் கைவிட்டு காசுலாம் திருடுறாங்க. அன்னைக்கு கூட அனிதாவுடைய 500 ரூபாயை காணும், இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அது போக ஆஃபீஸில் இருக்கிற பென்னு, நோட் பேடு, அப்படி அப்புறம் ஃபைலு, அப்படி எக்கச்சக்கமானதை திருடிட்டு போகிறாங்களாம். என்ன சொல்றீங்க பாபு? ஆமாங்க சார், எனக்கு என்னமோ உங்கள் தங்க வாட்சை கூட அவங்க தான் திருடி இருக்கணும்னு தோணுது. ஆனா நான் கையில போட்டது எப்படி திருட முடியும்? அது லூஸாக கலண்டு விழுந்திருக்கலாம், அவங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். நீங்கள் முதல்ல ஆஃபீஸில் கேமராவை மாட்டுங்க. வாங்க, உடனே போய் அவ பேக்கை செக் பண்ணிடுவோம். சார் நான் சொன்னதா தெரிய வேண்டாம். வாங்க போய் பார்ப்போம். தொடர்ந்து எனக்கு குடைச்சலாக கொடுக்க இன்னைக்கு இருக்குட்டி உனக்கு. லதா. லதா. வாங்க சார். சார் கூப்பிட்டு நானே வந்திருப்பேனே. இது உங்க பேக்கா? ஆமா சார். என்னாச்சு சார்? இருங்க பார்க்காங்கல்ல சார். என்னது இது? என்னோட கோல்டு வாட்ச் எப்படி உன் பேக்ல வந்தது? சார் சத்தியமா எனக்கு தெரியாது. திருட்டு வேலைலாம் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்பவே போலீஸ்ல சொல்றேன். சார் ப்ராமிஸா சொல்றேன் சார், எங்க அம்மா அப்பா மேல சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்ப வாட்சுக்கு கை கால் முளைச்சு உன் பேக்ல வந்து கிடக்கோ? இரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சார் ரொம்ப அழுது, நம்ம ஆஃபீஸில் தானே ரொம்ப வருஷமா வேலை பார்க்கு, இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிடுவோம். பாபு, இதே மாதிரி நாளைக்கு முக்கியமான ஃபைலை திருடி வச்சானா என்ன பண்ண முடியும்? செய்யக்கூடிய ஆள் தான், ஆனால் அந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் எதுவும் பெருசாக பண்ணிச்சுன்னா பார்த்துக்கிடுவோம். பாபு, உங்க பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, நான் போலீஸ்ல கொடுக்க தான் போறேன். சார் நம்மக்கிட்ட ஆதாரமே கிடையாது, எப்படி சார் சொல்ல முடியும்? நம்மளே போட்டோன்னு கூட அந்த பிள்ளை சொல்லிடுவா. அதில் இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க, அடுத்துக்கு ஆஃபீஸ் ஃபுல்லாக கேமராவை முதல்ல மாட்டுங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கிடுவோம். அதை மீறியா எடுத்துகிட்டு போகிறா. ஆனா இது என்னால ஒத்துக்கவே முடியாது. சரி, இந்த ஒரு வாட்டி விட்டுருவோம். லதா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உனக்கு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்றத பார்த்தேன், அவ்வளவுதான். பாபு இவ்வளவு சொல்றதுனால உன்னை விடுறேன். ஓ, இவன் வேலையை பாரு. உனக்கு இனிமே கேபின் கிடையாது. சார் நிஜமாலுமே நான் எடுக்கல சார். திரும்ப போய். ரொம்ப தேங்க்ஸ் பாபு. ஐயோ சார், நீங்கள் எம்டி எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரை நம்புறதுனே தெரியல. என்னம்மா சௌக்கியமா? ஏய் ஓடிரு, நான் சத்தியமா எடுக்கல. நீ எடுக்கலைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் நீ திருடி. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா சார் என்கிட்ட கொடுத்த ஃபைலை திருடி உன்னுடைய ட்ராயரில் வச்சு பூட்டியிருப்ப. அன்னைக்கே நான் எடுத்துட்டேன். உன் திருட்டு புத்தியை நீ என்கிட்ட காட்டுற, அதான் நீ பண்ணாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற. இனிமேல் யாரையாவது தப்பாக மாட்டி விடணும்னு நினச்சேன்னா உனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். களவு பேரோடைய வாழு. பாபு சார் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. சரி காலெல்லாம் விழ வேண்டாம். சரி விடு, நான் மன்னிச்சிட்டேன். சரி எந்திரிமா எந்திரி. நான் உன் காலில் விழுவேன்னு நினைச்சியா? ஐயோ என்ன பண்றேன்னு பாரு. எம்மா என் காலை விடு. நீ மாட்டி விட்டல, இதுக்கு நீ அனுபவிச்சு தீர்வா. கவுண்ட் யுவர் டேஸ்.
எம்மா சனியம் பிடிச்சவ கீழே தள்ளி விட்டா மண்டையிலிட்டு அம்முன்னு அடிச்சிட்டு. இதுக்கெல்லாம் இந்த சுந்தரி தான் காரணம். சுந்தரி இந்த ஆபீஸை விட்டு எந்திரி. போடி நாதாரி.